வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக எழுத்தாளர் வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து கடல் சார்ந்து பல்வேறு நூல்களை எழுதி வெளியிட்டு வருகிறார். கடற்கரை பரப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து நீண்ட எழுத்து ஆவணங்களை அவர் செய்திருக்கிறார். அவரோடு தான் நாம் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். கடல் குறித்து பல விஷயங்களையும், கடல் சார்ந்து வாழுகின்ற நெய்தல் உள்ள மக்கள் குறித்து பல்வேறு விஷயங்களையும் பேசவிருக்கிறோம். வாருங்கள் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். துறையாடல் அப்படின்ற இந்த புத்தகத்தை பார்க்க நேர்ந்தது. இந்த புத்தகத்தில் பொதுவாக புத்தகங்கள் அப்படின்னு வரும் பொழுது அது கவிதையாக அல்லது கட்டுரையாக அல்லது புனைவாக இருக்கிறத பார்த்துருக்குறோம். சில நேர்காணல்கள் புத்தகமாக வருவது உண்டு. ஆனால் ஒரு புத்தகம் பெரும்பான்மை பகுதி ஒரு ஊருக்கு போய் அந்த மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க, அந்த கடற்கரையை பற்றி 2004 சுனாமிக்கு பிறகு அந்த கடற்கரை எப்படி மாறி இருக்கிறது என்று பல விஷயங்களை மக்கள் சொல்கிறத அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பதிவு ஒன்று வெளியிடுறீங்க. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முதன்மையான பகுதியாக இருக்குது. ஏன் அது? அடிப்படையில் என்னுடைய இந்த ஆவணப்படுத்தல், சரியாக சொல்லப்போனால் நான் எழுத்தாளர் இல்லை, ஒரு பயணி, ஒரு குரோனிக்லர் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான அந்த தொடக்கம் என்னன்னா, இந்த சுனாமி பின்னணியில், பேரிடர் நிவாரணம், மறுகட்டுமானம், அந்த பின்னணியில் அந்த மக்களை பற்றிய புரிதலின் போதாமை இருந்தது பொதுவெளியில். அதுவே புகார்களாக, விமர்சனங்களாக மீனவர்களை பற்றி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் மீனவர்களுடைய குரலுக்கு யாருமே செவி சாய்க்கலை. அரசு தளங்கள்லையும் கொள்கை தளங்களிலும் கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கலை. மற்றவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அந்த கொடைகளோடும் உதவிகளோடும் அந்த மறுகட்டுமான சேவைகளோடையும் சேர்த்து மற்றவங்க எல்லாம் கற்பிதங்களோடும் கட்டளைகளோடும் தான் மீனவர்களை அணுகினார்கள். அது ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த சமூகம். அதற்கென்று ஒரு பெரிய பண்பாட்டு பின்னணி, வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த மக்களை குறித்த பதிவுகளின் போதாமை ஒரு முக்கியமான சிக்கலாக எனக்கு தோன்றியது. அப்போது இன்னைக்கு மீனவர்களை பற்றி மற்றவர்கள் அறிந்ததெல்லாம் திரைப்படங்களின் வழியாக அல்லது சில நாவல்கள் வழியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டதான். அந்த புதினங்கள் கூட கற்பனைகளாக, கற்பிதங்களாக இருக்குது. அவர்களை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இல்லாமல் மேம்போக்காக ஒரு புறப்பார்வையாகவே அந்த பதிவுகள்லாம் இருக்குது. அப்போ பதிவு பண்ணவங்க குறைந்தபட்சம் அதையாவது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நெய்தல் சமூகம் தான் சார்ந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் பெருசாக முயற்சி எடுக்கலை இடைக்காலத்தில். இதை பலரும் பல வகையில் செய்ய முடியும். அப்போ அதில் ஒரு விஷயம் அந்த சமூகமே தன்னை எழுதி கொள்வது, அந்த சமூகம் தன்னை வாசிப்பது, எழுத்தின் மூலமாக சமவெளியோடு உரையாடுவது, இது ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை, ஒரு எழுத்தாளனும் இல்லை, ஒரு புனைவு எழுத்தாளனும் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மால் முடிஞ்சவரை நாம் கொஞ்சம் ஆவணப்படுத்துவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த சுனாமி மறுகட்டுமானம் அப்படிங்கிற அந்த சூழலிருந்து ஒரு 2 ஆண்டு திட்டம் போட்டேன். அந்த என்ன உதவிகள் கொடுக்கப்பட்டது, என்ன செஞ்சாங்க, என்ன நடக்கலை, இந்த மாதிரியான அந்த தரவுகளை எல்லாம் தாண்டி அந்த மக்களுடைய உள்ளத்து உணர்வுகள் என்னவா இருக்குது, அந்த மக்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள், புரிந்துணர்வாளர்கள், அந்த நெய்தல் உணர்வாளர்கள், இந்த மாதிரி பல மட்டங்கள்லையும் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆவணப்படுத்துறதுல முயற்சி பண்ணேன். அது எனக்கு ஒரு மனநிறைவை தரக்கூடிய முயற்சியாக இருந்தது. இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, பேசும்போது பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரே தெருவில் இருக்கக்கூடிய 10 வீடுகளில் விசாரிக்கும் பொழுது 10 பேருனுடைய பார்வைகளும் வேறு வேறாக இருக்கும். அதை நீங்கள் தொகுத்து எழுதலாமே, அதையே அவங்களுடைய பார்வையில் அப்படியே எழுதுறது அப்படின்ற அந்த முடிவு. முதல்ல அந்த அந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு வெளி, அதனுடைய வாழ்வாதார வெளி அப்படிங்கிற விஷயம் பொது வெளியில் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம் இது சரியாக இருக்குது, இது உண்மையான உணர்வாக இருக்குது, இது சமவெளிக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற வகையில் இந்த விஷயங்களை நம்ம பதிவு பண்ணலாம். இந்த ஆழிப்பேரிடருக்கு பின்னுங்கிற அந்த பதிவை தொடர்ந்து நான் தமிழகம் முழுக்க, தமிழக கடற்கரை நெடுக என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன். இந்த பயணங்களில் கிடைக்கிற அந்த புரிதல் எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. நான் கடற்கரை சார்ந்தவன்னா கூட எல்லா விஷயங்களுமே நான் அறிந்த விஷயங்களாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பொதுவெளிக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த சமூகம் சாதிகளாகவும்
சமய பிரிவுகளாகவும் இருக்குது. பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு பண்பாட்டு நடைமுறைகள், பல்வேறு விதமான நம்பிக்கைகள், சடங்குகள், அப்படி பல தன்மைகள் கொண்ட சமூகமாக இருக்குது. அப்போ பழங்குடிகள் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை, அதில் நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம். பல்வேறு பகுதிகளை சார்ந்த அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பண்பாட்டு விஷயங்கள், அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மீன்பிடி முறைகள் வேற, மீன்பிடி காலங்கள் வேற, மீன்பிடி கருவிகள் வேற. இந்த ஒரு புரிதலை சமவெளிக்கு ஏற்படுத்துவதற்கு சிறந்த வழி வந்து அவர்களின் குரலாகவே இந்த விஷயங்களை பதிவு பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இதில் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் 2004க்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது அதற்கு முன்பிருந்த தொடர்ச்சி ஒரு ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக அது என்னவாக மாறிக்கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது ஒரு மறுகட்டுமான ஆவணம் அல்ல, மறுகட்டுமானத்தில் தொடங்கி நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆவணப்படுத்தல். இந்த ஆவணத்தில் வந்து அந்த மீனவ சமூகம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுறாங்க. ஒரு சமூகத்தை வந்து எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுத்துறதுக்கு அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது வந்து அவர்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் நினைவுபடுத்தி கொள்ள உதவுவது, அல்லது அவர்களுக்கு நினைவூட்டுவது. அதை முதிய மீனவர்களுடைய நினைவு கிடங்குகளிலிருந்து நாம் வெளியே கொண்டு வரோம். இந்த விஷயங்களை பேச தொடங்கும் போது இன்று வளர்ச்சிங்கிற பேரில், சட்டங்களுங்கிற பேரில், கொள்கைகளுங்கிற பேரில் அரசாங்கம் என்ன செய்துட்டு இருக்குது, பொதுவெளி அதை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லும்போது எதை நாம் இழந்து விட்டோம் என்பது அந்த சமூகத்துக்கு புரியும். இப்போ சமவெளிக்கு ஒரு புரிதலை கொடுப்பது என்பது ஒரு நோக்கம் என்றால், நாம் எதை இழந்திருக்கிறோம், இழந்ததை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு 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 உணர்வூட்டல் அந்த சமூகத்துக்கு தேவைப்படுது. ஓகே, எது இழக்கப்பட்டது, எது திரும்ப பெற வேண்டியது? அடிப்படையில் வந்து இந்த நவீனமயம் வந்த பிறகு ஒரு அடிப்படையில் அந்த மக்கள் வந்து ஒரு அன்றாடத்தன்மை கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிறு கடல் பரப்பில் மட்டுமே அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, மீன்பிடி முறைகள் ரொம்ப எளிமையானது. இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு தேவையானதை கடல் தரும் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தது. ஓகே, அவர்களுடைய மீன்பிடி முறையினால கடலுக்கு அழிவு ஏற்படவில்லை. இத்தனை நூற்றாண்டு காலமாக மீனவர்கள் கடலிலிருந்து மீன்பிடித்து கொண்டிருந்த போது ஏற்படாத ஒரு நெருக்கடி கடந்த ஒரு 30-40 வருடங்களில் புதிய தொழில்நுட்பம், சகட்டு மீனுக்கு கடுமையான தொழில்நுட்பம், டிஸ்ட்ரக்டிவ் ஃபிஷிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சஸ்டைனபிலிட்டிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். வள நட்பு முறை, வள நட்பு பேணும் முறை எல்லாம் மீன் பிடிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கண்ணி இருக்கிற வலையை பயன்படுத்தி மீனவர் மீன் பிடிக்கிறார்னா அதை விட ஓவர் சைஸாக இருக்கிற மீன் அதில் கிடைக்காது, குஞ்சு மீன்கள் அதில் கிடைக்காது. அப்போ அந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் வந்து கடல்லே இருக்கும். ஒரு மீனை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அது கரைக்கு வரும். வரும்போது மட்டுமே மீனவர்கள் அந்த மீனை பிடிப்பாங்க. இது அவங்களுடைய முறை. அதில் வந்து பஞ்சம் இருந்தது, வறுமை இருந்தது, நெருக்கடி இருந்தது, உயிரை இழக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி கடல் நமக்கு இருக்குது, நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் கடலுக்குள்ளே போனால் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்தை கடல் தரும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. மரக்காணத்தில் கோதண்டம்ங்கிற ஒரு மீனவரை சந்தித்த நேரம் அவர் சொன்னார், அந்த சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னார். அப்போ இவ்வளவு உதவிகள், இவ்வளவு மறுகட்டுமானம், நாங்கள் வீடு கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்ப மீனவர்கள் பேராசைக்காரர்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வீசி கொண்டிருந்த நேரத்தில் அந்த மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் போய் மத்தியானத்துக்குள்ளே நாங்கள் கரைக்கு வந்துடுவோம். ஓகே, எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்குள்ளே தான் அங்கேயே கிடச்சிரும். இன்னைக்கு வந்து அப்போ வந்து வலைக்கு மேலே வலை போடுற சிக்கல் இருக்கல, யாருடைய வளத்தையும் யாரும் பறித்து கொள்ளக்கூடிய நெருக்கடி இருக்கல. ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ அந்த சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மீனவர் சொல்கிறார். வேற ஒரு மீனவ தாயை சந்திச்சப்போ அவங்க சொன்னாங்க, என்ன பொழப்பு இது, அநாத மாதிரி அப்படின்னு. அவங்க ஊர்ல இருந்து அவங்க இடம்பெயர்க்கப்பட்டது, அவங்களுக்கும் கடலுக்குமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த அந்த உறவை இழந்து போனது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இந்த மறுகட்டுமான காலம் என்பது உண்மையில அவங்க இப்பவும் கடலை ஒட்டிய பரப்புல தானே வாழ்றாங்க. ஆமா, கடலை ஒட்டியே வாழ்ந்தாலும் கூட கடலுக்கு சற்று எட்ட அவங்களுடைய குடியிருப்புகள் இருந்தது. கடல் இயல்பாக அலைச்சீற்ற காலத்தில் கூட அலை வீசக்கூடிய அந்த பரப்பை விட்டு கொஞ்சம் எட்டி அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் கடலுக்கும் அவர்களுக்கும் இடையில வேற எந்த ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கலை. ஓகே, வேற ஒரு இடையூறு இருக்கலை.
கடலை மீனவர்கள் எப்போதும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கடலுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு தாய் பிள்ளை உறவு இருந்துகிட்டே இருந்தது. இப்ப என்ன தடைகள் இருக்கு ரெண்டுக்கு இடையில? இன்னைக்கு அந்த இடத்தை வந்து அரசு கேட்குது. அரசு எடுத்துக்கொள்வதற்கான எல்லா முயற்சியும் செய்யுது. கார்ப்பரேட்டுகள் அந்த இடத்தின் மீது குறிவைக்கிறார்கள். வளர்ச்சி திட்டம், துறைமுகமயமாதல், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை முன்வைத்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமூகம் நடுங்கி போகுது, ஒரு குரல் இல்லாம தவிக்குது. அதனுடைய குரல் வந்து எந்த தளத்திலையும் வந்து எடுபடலை. அப்ப இந்த மறுகட்டுமானம், கொடைகள், நிவாரணம் எல்லாத்தையும் தாண்டி இத்தனை காலத்துல வந்து கொள்கைகளின் வடிவத்திலும் திட்டங்களின் வடிவத்திலும் அந்த சமூகம் எதை இழந்திருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். அது கடற்கரை வந்து ஒரு போராட்ட களமாக மாறி இருக்குது. இதை செய்யாத அப்படின்லாம் அந்த மக்கள் கேட்குறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன விஷயங்கள் வேணும்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. அது யார் காதலும் விடவில்லை. இதுதான் முக்கியமான ஒரு சிக்கலாக நான் பார்க்குறேன். இதில் அரசு தலையிடுவது அப்படின்ற இடம் ஒன்று. இன்னொரு பக்கம் எந்த புயல் வந்தாலும் நம்ம நகரத்துக்கு உள்ளே இருக்கிறோம், ஆனாலும் கூட ஒரு பெரிய பாதிப்பை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும். கடலை ஒட்டிய பரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் உட்பகுதிகளிலையும் கூட இப்போது பெருமழை பெருவெள்ளம் அப்படின்றத பார்க்க முடியுது. கடலை ஒட்டி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒவ்வொரு புயல்லையும் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஒவ்வொரு கடற்கோள் சுனாமியோ அல்லது வந்து எது கடல் சார்ந்து என்ன பேரிடர் வந்து நிகழ தொடங்கினாலும் முதல்ல பாதிக்கப்படுறது மீனவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை பாதுகாப்பதற்காக சில விஷயங்களை அரசு கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அதை எப்படி பார்க்குறது? நாம் இதில் 2 விஷயங்களை கவனப்படுத்தணும். ஒன்று, கடல் சார்ந்த வாழ்க்கை என்பதே இடர்களை உட்படுத்தியது தான். ஓகே, மரணம் அந்த வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்குது. அந்த வாழ்வாதாரம் அந்த தொழிலின் ஒரு பகுதியாக இருக்குது. இழப்பதும் இறப்புகளும் இழப்புகளும் வந்து அங்கே ரொம்ப வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை தாண்டி சுனாமிக்கு பிறகு நாகப்பட்டினம் மீனவர்கள் சொன்னாங்க, கடலுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறது தாய் பிள்ளை உறவு. எங்களுக்கு இடையில பிணக்கங்கள் வரலாம், ஆனால் மீண்டும் நாங்கள் வந்து அது வந்து சரியாயிடும் அப்படின்னு. பழவேற்காட்டில் ஒரு மீனவரை சந்தித்த நேரம் சொன்னார், சுனாமியோ புயலோ அது எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்கள் அதையெல்லாம் சந்திச்சிருவோம். அரசுடைய திட்டங்கள் தான் எங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது, அது சுனாமியோட பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்னு ஒரு மீனவர் வந்து சொன்னார். இதில் தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது அன்றாட மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் கடலை விட்டு வெகு தூரம் விலகி இருக்க முடியாது. கடல் அலைப்பகுதி அலைவாய் பகுதியிலிருந்து சற்று பாதுகாப்பான தூரத்தில் அவங்க உட்காரணும். ஆனால் அதே நேரத்தில் கடலை எப்போதும் கவனித்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிற ஒரு தேவை இருக்குது அவங்களுக்கு. அது அவங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு தேவை. அப்போ மாடர்ன் ஃபிஷிங் அப்படிங்கிறத ஒரு நவீனப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமயமாக்கப்பட்ட ஒரு மீன்பிடி தொழிலை மனசில் வச்சுட்டு நார்வேயை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், அது மாதிரி நம்முடைய கடற்கரைகளை டெவலப் பண்ணிடணும் என்று சமவெளியிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. அரசு இயந்திரத்திற்கு கூட, அரசு அதிகாரிகளுக்கு கூட அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு புரியலை. எப்போதும் கடலை பார்த்து வாழ்கிற மக்கள். அதனால் கடலிலிருந்து அவர்களை அந்நியப்படுத்தக்கூடிய எந்த திட்டமும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உகந்தது அல்ல. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் இந்த பேரிடர்களை பற்றி சொல்கிறீங்க, பழைய காலத்தை மாதிரி இல்லை, இனி வரப்போகிற காலம். இப்போ வந்து காலநிலை மாற்றத்தினால, சூழலியல் சிதைவுனால ஆண்டு முழுக்க நாம் வந்து இந்த மிதமிஞ்சிய அல்லது இயல்பு மீறிய வானிலையை வந்து பார்த்துட்ருக்குறோம். வெயிலுன்னா மிக அதிகமான வெயில், மழைக்காலம் பருவமழை காலம் என்று வந்துவிட்டாலே புயல்களோடு சேர்ந்து தான் இந்த மழை வந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து காலநிலை மாற்றத்தினால கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்குது. மிக விசாலமான கடற்கரை பரப்புகளில் வாழ்ந்த மீனவர்கள் வளர்ச்சி திட்டங்களை சொல்லி அவர்கள் கடலுக்கு மிக நெருக்கமாக தள்ளப்பட்டார்கள். இது வரலாறில் நடந்த ஒரு விஷயம். அப்போ கடலுக்கும் அவங்களுக்குமான நிறைய இடங்கள் இருந்திருக்கு. நீங்கள் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய ஒரு 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 சிறு கிராமத்தை பார்த்தீங்கன்னா மீனவ குடியிருப்புகள் வந்து கடலை நோக்கியதாக இல்லை. இன்னைக்கு சுனாமியிலிருந்து மீனவ குடியிருப்புகளை பாதுகாப்பதற்கு தெருக்கள் கடலை நோக்கியும்
வீடுகள் தெருக்களை நோக்கியும் அமைப்பது சயின்ஸு. ஆனால் இந்த சயின்ஸ் எல்லாம் பேசப்படாத இலக்கிய காலத்தில் அந்த வீடுகள் வந்து கடலை நோக்கியதாக, கடலுக்கு அருகில் இல்லாமல் கடலை ஒட்டிய நன்னீர் நிலைகளை சார்ந்து இருந்திருக்கு. இந்த குடிசைகளுக்கும் இந்த வீடுகளுக்கும் கடலுக்கும் இடையில மணற்குன்றுகள் இருந்திருக்கு. இயற்கையாகவே இந்த மணற்குன்றுகள் அரணாக இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாதுகாக்கப்பட்ட கடற்கரை இன்று இல்லாமல் போய்விட்டது. பலருக்கும் கடற்கரை பரப்புகள் மீது ஆசை இருக்குது. அந்த இடத்தை குறிவைக்கிறாங்க. சுனாமிக்கு பின்னான சூழலில் வந்து அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு மீனவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைச்சு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற திட்டங்களும், கரைக்கடலில் மீன்பிடி தொழில் தொடர்பான திட்டங்களும், ஆழக்கடலில் இருக்கிற மீன் வளங்களை எப்படி கையாளுகிறோம் என்கிற ஒரு விசாலமான மைய அரசுடைய திட்டங்களும் எல்லாமே சேர்ந்து இனிமே நாளைக்கு எங்களுக்கு கடல் இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தை மீனவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான சிக்கலாக பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கு கூட இலங்கையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசியதாக இந்து நாளிதழில் ஒரு செய்தியை பார்த்தேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் அல்லது இந்திய மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதை வந்து தவிர்க்க வேண்டும், அது வந்து மீன் வளத்தையே பாதிக்கின்ற அளவுக்கு மீன் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த அரசு தரப்பிலிருந்து சொல்கிறாரு. இப்போ இந்த மீனவர்களுடைய பிரச்சனை அப்படின்றத பார்க்கும் பொழுது எந்த எல்லையிலிருந்து மீன் பிடித்தல் அப்படின்றதுமே ஒரு சிக்கலாக இருக்கிறது. கன்னியாகுமரி பகுதியில் அந்த சிக்கல் இருக்கிறதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதி மீனவர்களுக்கு அந்த சிக்கல் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த சிக்கலுக்கான காரணம் என்ன? இன்டர்நேஷ்னல் பவுண்டரி அப்படின்னு வரையறுக்கப்பட்ட அந்த எல்லைக்கு உள்ள மீன் பிடிக்கிறது அல்லது அந்த எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறது அப்படின்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நாம் வந்து ஒரு மீடியா ஹைப்பு கூட பல காலங்களில் இருந்திருக்கு. அளவுக்கு அதிகமாக கவனப்படுத்தப்பட்ட ஒரு சிக்கல். அதாவது ராமேஸ்வரம் மீனவர்களுடைய சிக்கல் அதனுடைய பல்வேறு பரிமாணங்கள் பேசப்படாமல் அது எல்லை சார்ந்த ஒரு பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இது அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு வந்து கடற்கரையிலிருந்து ஆழ்கடல் வர 200 கடல் மைல் தொலைவு வரை இருக்கிற கடல் பகுதி வந்து அந்தந்த கடல் சார்ந்த நாடுகளுக்கு உரிமையான நிலம், உரிமையான கடல். இந்த கடலில் இருக்கிற வளங்கள், மீன் வளம் உட்பட எல்லா விதமான வளங்களும் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குரியது. ஆனால் கடல் சார்ந்து பல நாடுகள் அருகருகே இருக்கும்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடல் பரப்பை வந்து சம அளவில் பங்கிட்டு கொள்வது என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. இந்த எல்லை சார்ந்த சிக்கல் வரதுக்கு முன்னால் மீன்களுக்கு எல்லை இல்லை, அதுபோல் மீனவர்களுக்கும் எல்லை என்பது இல்லை. அந்த வளங்களை வந்து எல்லா நாட்டு மீனவர்களும் ஒரு 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 புரிதலோடு எல்லாருமே பயன்படுத்திக்கிட்ட ஒரு காலம் வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த தமிழக மீனவர்கள் நம்முடைய எல்லையை தாண்டி இலங்கை கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறார்கள் என்பது இன்று பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு சிக்கல். அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கூட இங்கிருந்து இந்திய பகுதியிலிருந்து தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அவர்கள் எதிர்ப்பு காட்டவில்லை தொடக்க காலத்தில். இன்னைக்கு அந்த நிலைமை வேறையாக இருக்குது. அந்த எதிர்ப்பு எதற்காக என்றால் எல்லை சார்ந்த சிக்கல் அல்ல, மீன்பிடி முறையில் இருக்கிற சிக்கல். இங்கே இருக்கக்கூடிய அந்த இழுவைமடி தொழில்நுட்பம் அவர்களுடைய கரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடி முறைக்கு முற்றாக எதிரானது. அதாவது யாரோடது கடலுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துது? இழுவைமடி தொழில்நுட்பம், அதில் வந்து விசைப்பலகை வந்து பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் போர்டு விசை இழுவை பலகை. அது கடலடி தரையை வந்து கிளறி விட்டுறது. இதை பயன்படுத்துறது யாரு? தமிழக மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மிகையான எண்ணிக்கையில் இந்த படகுகள் வந்து அந்த 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 கடலுக்குள்ளே போகும்போது அந்த இடம் அடிப்படையில் வந்து செழிப்பான ஒரு பகுதி, மன்னார் கடல் பகுதி. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுந்தீவு கடல் பகுதி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். உலகத்திலேயே அதிகமான பயோடைவர்சிட்டி செறிவு மிகுந்த 5வது இடம் இந்த பகுதி. 3000க்கு மேற்பட்ட கடல் உயிர் இனங்கள் அதில் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவின் வேறு எந்த கடற்பகுதியில் இல்லாத அளவுக்கு மீன் இனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, செழுமையும் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. மீன் பிடிக்கிற முறையில் வந்து ஒரு எல்லை இருக்குது. இப்போ இந்திய நாட்டில் வந்து நாம் ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் வச்சுருக்கோம். எல்லா நாடுகள்லையும் எல்லா மாநிலங்கள்லையுமே 3 கடல் மைல் எல்லைக்கு உட்பட்ட கரைக்கடல் பகுதி முழுமையாக பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கானது. அவங்க கிட்ட பெரிய டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அன்றாட தன்மையோடு மீன் பிடிக்கிறவங்க
மீன்பிடி தடை காலம் கூட இந்த மீனவர்களுக்கு செல்லாது. ஓ, இது அவங்களுக்கு பைண்டிங் இல்லை. இந்த 3 அல்லது 5 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால விசைப்படகு வச்சிருக்கிறவங்க வந்து மீன் பிடிக்க முடியும். ஒன்று. இந்த இந்த சிக்கல் வந்து இலங்கை பகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வேற எல்லா பகுதிகளிலும் இந்த சிக்கல் இருக்குது. அப்போ இந்த மடி, இழுவை மடி வந்து கரைக்கடல் பகுதியில் பயன்படுத்துறதுனால அன்றாட மீனவர்கள், அன்றாட பிழைப்பை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சாராத மீனவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இது இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்பது மிக முக்கியமான சிக்கல். இலங்கை பகுதியை பொறுத்தவரையில் அவங்க வந்து கூண்டு வச்சு மீன் பிடிப்பாங்க, கண்ணி வலைகள் வச்சு மீன் பிடிப்பாங்க, தூண்டில் மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரியான மீன்பிடி முறைகளுக்கு இது மிக அதற்கு ஏற்ற ஒரு கடல் பகுதி. இங்க நீங்க மடி, இழுவை மடி பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக அழிக்கப்படுகிறது. இதுதான் அந்த ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல். இது தமிழக சிங்கள ஈழத்து மீனவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிக்கல் அல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். இது 2வது பாயிண்ட். 3வது முக்கியமாக நம்ம கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆழ்கடல்ல மீன் பிடிக்கக்கூடாது என்று சிங்கள அமைச்சர் சொல்வது என்ன புரிதல் அவர் சொல்றாருன்னு தெரியல. கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து ஆழ்கடலுக்கு போறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அப்படி மீன் பிடிக்கிறதுல வந்து யாருக்குமே சிக்கல் இல்லை. இங்க மீன்பிடி நெருக்கடி, மீன்வள நெருக்கடி, மீன்வள ஏற்கனவே குறைந்து போயிருக்கிற கரைக்கடல்ல போட்டி போடாம யாரும் போட்டியிடாத ஆழக்கடல்ல போய் வளநட்பு பேணக்கூடிய மீன்பிடி முறையில் தான் அந்த தூத்தூர் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. வேணாட்டு மீனவர்கள் அந்த ட்ரோல் லைன் சொல்லுவாங்க, ஆழ்கடலில் பயன்படுத்தக்கூடிய தூண்டில் முறை, அவங்க வந்து சுறா மாதிரி, சூறை மீன் மாதிரி பல வகையான மீன்கள் வந்து அவங்க பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுனால அந்த வளங்களை சரியாக அறுவடை செய்யாதனால அந்த வளம் வந்து வீணாக போகுது. 50 மீட்டர் ஆழத்திற்கு அப்பாற்பட்ட கடலில் இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக நாம் பயன்படுத்தவில்லை என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கு சரியான தொழில்நுட்பம், வழிகாட்டுதல், சப்சிடி, மானிய உதவிகள், சலுகைகள்லாம் கொடுத்து இந்த மீனவர்களை ஊக்குவிப்பதில் தவறில்லை. அதையே தான் தமிழக அரசு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு 50 படகுகள் கொடுத்து செய்தாங்க. அப்போ அந்த இலங்கை எல்லைக்குள்ளே போய் அங்கே போய் நம்ம அந்த சச்சரவுகளில் உட்படுவதற்கு பதிலாக ஒரு ஆழ்கடல் விசைப்படகை எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களுக்கு பயன்படுத்தலாம். இழுவை மடிக்கு பதிலாக அந்த மீனவர்கள் வந்து தூண்டில் மீன்பிடி முறைக்கு நகரலாம், ஆழக்கடலுக்கு அவங்க போகலாம். அது வந்து இலங்கைக்கு சம்பந்தம் இல்லாத கடல் பகுதிகள் இருக்குது, அங்கே போகிறத பற்றி இலங்கை அமைச்சர் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம 3 விஷயங்களை தொட்டு பேசணும். ஒன்று, கடற்கரையில் வரக்கூடிய கட்டுமான சிக்கல். 2வது, அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள், அதற்கு மீனவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாற்று கருத்து. 3வது, மீன்பிடி முறையில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ ஒன்னொன்னும் ஒவ்வொருத்தர் பக்கம் திரும்பக்கூடிய கத்தியாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கான தீர்வு காணுவதற்கு அரசு என்ன முயற்சிகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப சீரியஸான தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த இழுவை மடி படகுகள், சுருக்கு வலை தொழில்நுட்பம், இதெல்லாமே பெரும் முதலீடு சார்ந்த தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்களுக்குள்ள முதலீடு போட்டவங்க அந்த முதலீட்டுக்கும் அன்றாட பயணச்செலவு இருக்குது பாருங்க. முன்னால மாதிரி இல்லை. இப்போ அன்றாடம் கடலுக்கு போகணும்னா அதுக்கு நிறைய எரிபொருள் தேவை. அப்போ இந்த எரிபொருள் செலவுக்கும் அன்றாட செலவுகளையும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மீன் கிடைச்சாகணும். அப்போ அதிகமான மீன் பிடிக்கணும், பல இடங்களுக்கும் போய் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. எப்போது இந்த உயர் தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டதோ அப்போதே இந்த நிறைய மீன் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் மீனவர்கள் மீது இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட்னால அந்த பிரச்சனை வருதா? இந்த தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தது அரசு. இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் ஆழக்கடலுக்கு போங்க, நிறைய மீன் பிடிச்சிட்டு வாங்க, நம்ம கரைக்கு கொண்டு வாங்க என்று அனுப்பியது அரசு. ஆனால் இந்த படகுகளுடைய எண்ணிக்கை, அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய முறை, அந்த மீன் பிடிக்கக்கூடிய கடல் பகுதிகள், இந்த சிக்கல்களால் நிறைய மோதல்கள் வருது. இந்த மோதல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரே வரியில் தான் நம்ம சொல்ல முடியும். இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு அரசு நினைத்தால் இன்னைக்கு களத்தில் போனால் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது, நீண்ட காலமாக இந்த சிக்கலுடைய பின்னணி என்ன, வரலாறு என்ன,
இந்த படகுகளுடைய எண்ணிக்கையும் தொழில்நுட்பத்தின் தன்மையையும் ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ உதாரணமாக ஒரு விசைப்படகு என்பதை ஒரு விசைப்படகாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அந்த விசைப்படகுல பயன்படுத்தக்கூடிய எந்திரத்தின் சக்தி இருக்குல்ல, குதிரை சக்தி இருக்குல்ல, அதுவும் ஒரு முக்கியமான ஆற்றல். அந்த படகு எவ்வளவு வேகத்துல வந்து அந்த இழுவை மடியை இழுக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2 படகுகள் சேர்ந்து ஒரு மடியை இழுக்குது அப்படின்னா ரொம்ப வேகமா போகும். ஓடி நீந்தி போகிற மீன்களுடைய வேகத்துக்கு போட்டி போட்டு ஓடி போய் அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்களை நாம் ஒழுங்குபடுத்தியே தீர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். கரையை பொறுத்தவரையில எந்த ஒரு சமூகத்துக்கும் அது அடிப்படையில் அதனுடைய வாழ்வாதாரமும் வாழிடமும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. கடற்கரையில் இருக்கலை அப்படின்னா, கடற்கரையில் உட்காரலை அப்படின்னா அவங்களால கரைக்கடலில் போய் மீன் பிடிக்க முடியாது. வாழ்வாதாரமும் வாழிடமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடக்கிற ஒரு விஷயம். அப்போ நேற்று வரை மீனவர்கள் கடற்கரையையும் கரைக்கடலையும் எப்படி பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை கணக்கில் கொள்ளாமல் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவது மீனவர்களுக்கு ஆபத்தானது. அவர்களுக்கு ஒரு மாற்று வாழ்வாதாரம் கொடுக்க முடியாது பாருங்க. இப்போ இதை வந்து மீனவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் மீனவர்கள் பேசுகிறாங்க. நிறைவாக ஒரு கேள்வி, இந்த கடற்கரை அப்படின்றது நம்ம மீனவர்களை மையப்படுத்தி தான் நிறைய பேசியிருக்கிறோம். கடற்கரை வந்து இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பலரும் விரும்பி போகின்ற முக்கியமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னா அது வந்து கடல் தான். இன்னைக்கு இல்லை, வரலாற்று காலம் தொட்டே கடற்கரை மீதான நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடற்கரை மீதான ஈர்ப்பு அப்படின்றது எப்போதுமே ரொம்ப அலாதியானதாகத்தான் இருந்திருக்கிறது. சுற்றுலாவும் கடற்கரையும் இந்த இரண்டும் இணையும் புள்ளியை எப்படி பார்க்குறீங்க? அதில் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 20 வருடங்களாக நான் இந்த விஷயத்தை வந்து உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி டூரிசம்ங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்குள்ள நீங்கள் பண்ணை சுற்றுலாவை எடுத்துக்குவீங்க, தொழில்முறை சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பெரும் நிறுவனங்கள் உள்ள வருது, பெரும் முதலீடுகள் உள்ள வருது. பெரும் முதலீடு உள்ள வந்துட்டாலே பெரும் கட்டுமானங்கள், பெரிய லாபம் எல்லாமே உள்ள வந்துடும். அந்த மாதிரி கடற்கரையில் வரும்போது எந்தெந்த பகுதிகளில் வந்து அன்றாடத்தன்மை கொண்ட தொழிலில் பாரம்பரிய மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் வாழிடத்திற்காகவும் உட்கார்ந்திருக்கிற கடற்கரைகளில் கடலுக்கும் அவர்களுக்குமான உறவை துண்டிக்கக்கூடிய திட்டங்களில் ஒரு திட்டமாக அந்த டூரிசம் வந்தது. இந்த பேரிடர் மறுகட்டுமான காலத்தில் சுற்றுலா வந்து ஒரு முக்கியமான ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பேசப்பட்டது. இதில் இயற்கை நேய சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஈகோ டூரிசம், ஈகோ டூரிசம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. வனப்பகுதிகளிலும் அது முயன்று பார்க்கப்பட்டது. கடற்கரையிலையும் அதை முயற்சி பண்றாங்க. மலைப்பகுதிகளிலும் அதை முயற்சி பண்றாங்க. அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் கூட, லட்சத்தீவு பகுதிகளில் கூட இந்த ஈகோ டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ கோவாவில் நம்ம போகும்போது பல இடங்கள்ல வந்து அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களே தங்குறதுக்கான வசதி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அது அவர்களுக்கான வருவாய் ஒரு வருவாய்க்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இதில் நம்ம கவனப்படுத்த வேண்டியது, கோவா ஒரு சுற்றுலா மாநிலமாக மாறிய பிறகு கோவாவின் கடற்கரை மக்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, கோவாவின் கடலுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, அது மாசுபட்டு போயிட்டது. ஒட்டுமொத்த கடலும் வந்து மாசுபட்டிருக்குது. கடற்கரை வந்து மீனவர்களுக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாறி இருக்குது. ஆனால் சுற்றுலா ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டு கடற்கரை எடுத்துக்கிட்டால் பெரும் துறைமுகங்கள், பெரும் திட்டங்கள், பெரும் தொழிற்சாலைகள் இதெல்லாம் ஏற்கனவே கடற்கரையில் வந்து அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து அது போலவே அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 1076 கிலோமீட்டர் தமிழ்நாட்டு கடற்கரையில் ஏற்கனவே வந்து ஒரு 590-600 கிட்ட கிராமங்கள் இருக்கு, மீன்பிடி கிராமங்கள் இருக்கு. அவங்க வந்து எங்களுடைய தொழிலை வந்து தடையின்றி செய்வதற்கான அடிப்படை கட்டுமானங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அரசுகிட்ட கேட்டிருக்கும் போது இந்த பெரிய பெரிய திட்டங்கள் வந்து ஊடுருவி கடற்கரைகளுக்கு உள்ளால வந்து உட்காருது. அப்ப சுற்றுலாவே தவறுன்ற முடிவுக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு சுற்றுலா மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழில் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த திட்டம் வந்து அங்க வாழக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொல்லை செய்யாத வகையில் வந்து இருக்கணும். இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி திட்டம் போடுறவங்களுக்கு இருக்கணும். இப்போ உதாரணமாக
மெரினா பீச்சை எடுத்துக்கோங்க. மெரினா பீச் வந்து சென்னையில் மூச்சு திணறி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடல் காற்று வாங்குறதுக்கான ஒரு இடம், ஒரு ஆறுதலுக்கு எல்லாருமே போய் உட்கார்ற இடம். அதற்கான முக்கியத்துவத்தை யாருமே வந்து மறுக்க முடியாது. இன்றைக்கி அதுக்கு மேலே வந்து பெசன்ட் நகர் பீச்சு, திருவான்மியூர் பீச், இந்த மாதிரி சின்ன சின்ன பீச்சுகளில் கூட மக்கள் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மெரினா என்று சொல்லக்கூடிய அந்த கடற்கரை வந்து அடிப்படையில் என்ன இடமாக இருந்தது, அங்கே யார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த மீனவர்களுக்கு இப்போது என்ன ஆயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நொச்சிக்குப்பம் அந்த பகுதியில் வந்து அந்த அவர்களுடைய குடியிருப்பு பகுதிக்கும் கடலுக்கும் இடையிலான அந்த அந்த கடற்கரை பகுதி வந்து சிறுக சிறுக சுற்றுலா தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வேறு திட்டங்கள் அங்கே நிறைய நுழைய ஆரம்பிக்குது. அங்கே மீனவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக ஒரு லூப் ரோடு அங்கே இருக்குது. அந்த அந்த மீன் சந்தை, மீன் மார்க்கெட்டு, அவர்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே லூப் சாலைக்கு ஒரு புறமாகவும், மீனவர்களுடைய படகுகளும் அவர்கள் கடற்கரையில் புழங்கக்கூடிய இடங்களும் அந்த லூப் சாலைக்கு மறுபுறமாகவும் இருக்குது. ஆமாம். அந்த சாலையை வந்து கடக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மீனவர்களுக்கு. ஜட்ஜஸு கூட அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல காலங்களில் அது வந்து ஒரு சென்சேஷனலாக பேசப்பட்டது. இங்கே அதுபோலவே நினைவு சின்னங்கள் வருது, பல விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே கொண்டு வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை முயற்சி பண்ணும்போது வளர்ச்சி நமக்கு தேவை, திட்டங்கள் நமக்கு தேவை. இந்த திட்டங்களை அவர்களுடைய இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இயன்றவரை தொல்லைப்படுத்தாமல் அந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு அடிப்படை ஒரு நாம் வந்து ஒரு தலிஸ்மான் அப்படின்னு சொல்லுவோம். பெருந்திட்டங்களை தீட்டும் போது அங்கே வாழக்கூடிய திணைக்குடிகளுடைய வாழ்க்கை பாதிக்காமல் அந்த விஷயங்களை வந்து யோசிக்கணும். இதை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் விரிவாக இந்த புத்தகத்திலும் பதிவு செய்திருக்கிறீங்க. நேர்காணல்லையும் அதை சுருக்கமாக ஓரளவுக்கு நாம் பேச முயற்சி செய்திருக்கிறோம். நிச்சயமாக பார்க்கின்ற பார்வையாளர்கள் துறையாடல் என்கின்ற இந்த நூல் மட்டுமல்ல, திரு வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்கள் எழுதிய கடல் சார்ந்த பிற நூல்களையும் வாங்கி படித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.